இப்போ லைவ்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏவி போட்டாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏவில ஒரு சில பேர் நெறைய வந்தாங்க. கமருதீன்லாம் நெறைய சீன்ஸ்ல வந்தாரு. பட் திவ்யா வந்து ரொம்ப கம்மியான 1, 2 சீன்ல தான் வந்தாங்க. அப்பவே அவங்க கொஞ்சம் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் இந்த டாஸ்க் குடுத்தாரு. இந்த வீட்லேருந்து நீங்க போறப்ப யார சம்பாதிச்சுட்டு போயிருக்கீங்க? யார ஃப்ரெண்டா சம்பாதிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு பெர்சன் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தரா வந்து ஒரு பேரா சொன்னாங்க. அப்போ திவ்யா எக்ஸ்பெக்ட் பண்ற ஆளுங்க யாருமே திவ்யா பேர சொல்லல. ஸோ அவங்களுக்கு அது ஒரு மாதிரி இமோஷனல் ஆயிடுச்சு. கடைசி ஆதிரையும் சொல்லலங்கும்போது திவ்யா ரொம்ப பிரேக் டவுன் ஆயிட்டாங்க. அப்புறமா ஃப்ரெண்ட்ல வந்தாங்க. வந்துட்டு என்னால அழாம இந்த டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழ ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையா இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தாங்கவே முடியல அவங்களால. அழுதுட்டே பேசினாங்க. நான்லாம் கேட்கும்போதே அழுதுட்டேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லையேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட சம்பாதிச்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாரையுமே நல்லா தான் நடத்தியிருக்கேன். நான் ராங் பெர்சன்ஸை சூஸ் பண்ணுறேனா, இல்லை நான் சூஸ் பண்ணுற பெர்சன்ஸ் என் முதுகில் குத்துறாங்களான்னு எனக்கு தெரியாதுன்னு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அதை தான் இப்போவும் சொல்கிறாங்க. ஏனோ என்னால் ஒருத்தரை கூட சம்பாதிக்க முடியல. பரவாயில்ல, நான் வெளியிலேயும் இப்படி தான் இருப்பேன். பட் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே பேசினாங்க. ரொம்ப இமோஷனல் ஆகிட்டாங்க. உடனே கேர்ள்ஸ் எல்லாரும் போயிட்டு ஹக் பண்ணாங்க. சபரி ஏதோ சமாதானப்படுத்தினாரு. ஏய் நான் சும்மா தான் உன் பேர் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே சமாதானப்படுத்தினாரு. இப்படி எல்லாருமே சமாதானப்படுத்த போனாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிரஜன் அண்ணா வந்துட்டு ஃப்ரெண்டில் போனார். அவரால் தாங்கிக்கவே முடியல. எப்போவுமே 2 பேத்துக்குமே ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்ட் சத்தியமாக ஃபஸ்ட்லேருந்தே இருந்துகிட்ருக்கு. நான் அதை நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அவருக்கு வந்து என்னடா திவ்யா இவ்வளோ தூரம் அழுதுட்டாளேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உடனே அவர் ஃப்ரெண்டில் போயிட்டு நான் உன் பேர் சொல்ல மாட்டேன், நீ எப்படி நினச்ச திவ்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஐயோ என் பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அப்படியே பேசாமலே இருக்காங்க. ஆனால் பிரஜனுக்கு வந்து அதை தாங்க முடியல, திவ்யா இவ்வளோ தூரம் அழுதுட்டாங்களேன்னு. பிரஜனும் இமோஷனலாகி அழுற வாய்ஸில் தான் பேசினார். நம்ம எல்லோரும் வந்து ஒன்றா தான் இருந்திருக்கோம், ஒரே கப்பில் காஃபி குடிச்சிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். அவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டு ஏதோ இந்த வீடு ஒரு சில விஷயங்களை பண்ணும், அதை நம்ம தவிர்க்க முடியாது, அதனால சில சண்டைகள் வரும். நான் உன் பேர் சொல்ல மாட்டேன், நீ எப்படி நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அந்த திவ்யா பேசும்போதே அப்சரா, கனியக்கா கொஞ்சம் எமோஷனலாக இருப்பாங்க. அப்சரா நல்லாவே அழுதுருப்பாங்க. ஸோ பிரஜனும் பேசும்போது ஒரு மாதிரி அழுத வாய்ஸில் தான் பேசுவார். ஃப்ரெண்டில் கூட்டிகிட்டு வருவார். இங்கே வா அப்படின்னு சொல்லி வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார். எப்போவும் என் சிஸ்டர் தான் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவார். உடனே வந்து அங்கேருந்து சாண்ட்ரா ஓடி வந்துடுவாங்க. சாண்ட்ரா ஓடி வந்து பயங்கரமாக ஹக் பண்ணி ரொம்ப நேரம் திவ்யாவை ஹக் பண்ணி அழுறாங்க. அழுததுக்கு அப்புறமா பிரஜன் சொல்கிறாரு, நீ ஹக் பண்ணும்போது நான் என்ன பண்ண முடியும், நான் இங்கே நிற்கிறேன் அப்படிங்கிறாரு. உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொல்கிறாங்க. உடனே பிரஜனும் அதை நம்பிட்டு ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, விடு சாண்ட்ராலாம் செகண்ட் தான், ஃபஸ்ட்டு திவ்யா தான், அதுக்கப்புறம் தான் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா ஒரு சிஸ்டர் மாதிரி ஃபீல் பண்ணி தான் சொல்கிறாரு. பட் சொல்லும்போது சாண்ட்ரா சிரிச்சிட்டு நிற்கிறாங்க. அவர் அது உண்மை நம்பிட்டார். வீட்டில் போய் அடி தான் வாங்குவாருன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு வந்து திவ்யா அழுத உடனே ஐயோ நம்ம எல்லோரும் க்ளோஸாக இருந்தோமே, பாவம் அந்த பொண்ணு பேரை யாருமே சொல்லலேன்னு டக்குன்னு மனசில் ஒரு சிம்பத்தி வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா சாண்ட்ரா கிட்ட சொல்லி சமாதானப்படுத்தலாங்கிற ஒரு நம்பிக்கையில் திவ்யாவை ஃப்ரெண்டில் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சுட்டாரு. திவ்யாவும் உடனே சாண்ட்ராவும் ஓடி வந்து திவ்யாவை ஹக் பண்ணி பயங்கரமாக அழுதுட்டாங்க. சாண்ட்ரா ஹக் பண்ணி அழுதுறதுனால அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, சாண்ட்ரா மன்னிச்சிட்டாங்கன்னு நினச்சி அவர் வந்து ஃபஸ்ட்டு திவ்யா தான், அதுக்கப்புறம் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு உண்மையில் இந்த இடத்துல சிரிப்பு தான் வந்துச்சு அவரை நினச்சி, இப்படி ஏமாந்துட்டாரே அப்படின்னு. ஸோ சாரிங்க, நான் இது அவங்களோட இமோஷன்ஸை பார்த்து நான் சிரிக்கலை. அவர் வீட்டில் போய் வாங்க போகிற அடி பார்த்து சிரிக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.